الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين ولنسكننكم الأرض من بعدهم ذلك لمن خاف مقامي وخاف وعيد واستفتحوا وخاب كل جبار عنيد من ورائه جهنم ويسقى من ماء صديد يتجرعه ولا يكاد يسيغه ويأتيه الموت من كل مكان وما هو بميت. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الإيمان يعلو ولا يعلى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால சின்ன வாழ்க்கையை முடிவில்லாத நிரந்தரமான ஆசிராவுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்றார். நாம் ஒரு வாசல் வழியாக வந்து மறு வாசல் வழியாக கடந்து செல்லக்கூடிய பாதை தான் இந்த உலக வாழ்க்கை. இது நிரந்தரமாக தங்கக்கூடிய இடமோ, என்று நாம் வாசம் செய்யக்கூடிய இடமோ இது அல்ல. இது ஒரு பிரயாண கூடம். வாகனத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். அந்த வாகனம் எப்பொழுது வரும் என்பது தெரியாது. எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த நிலையில் வரும் என்பது நமக்கு தெரியாது. வண்டி வந்துவிட்டால் ஏற்றப்பட்டு விடுவோம். சிறிதும் அவகாசம் தரப்படாது. இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅ வலா யஸ்தக்திமூன். அவரவர்களுடைய அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு வினாடி பிந்தாது, அதற்கான ஒரு வினாடி முந்தவும் செய்யாது. அந்த மரணம் வண்டி வருகின்ற வரை எதை நாம் அந்த வண்டிக்கு தயாரிப்பு செய்ய வேண்டுமோ, சொந்த ஊருக்கு நாம் போக இருக்கிறோமே, அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு நாம் எதை அள்ளிக்கொள்ள முடியுமோ அவ்வளவையும் அள்ளிக்கொள்வதற்காக, சம்பாதித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வினால் தரப்பட்ட அவகாசம் தான் இந்த வாழ்வு. வயதும் ஐசும் ஒன்றுதான். வயது கூடுகிறது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் மவுத் நமக்கென்று முடிவு செய்யப்பட்ட தினத்தை, அந்த முடிவை நாம் நினைத்தால் வயது கரைகிறது. ஐஸ் இருக்கிறது, அதை சும்மா வைத்தாலும் கரைந்து கொண்டுதான் இருக்கும். சாக்கடையில் போட்டாலும் கரையத்தான் செய்யும், சர்பத்தில் போட்டாலும் கரையத்தான் செய்யும். ஆனால் எதில் போட்டால் பிரயோஜனமோ அதில் போடுவது புத்திசாலித்தனம். வாழ்வு என்ற இந்த வினாடி, இதுதான் நம்முடைய வாழ்வு. இந்த கடந்து சென்றிருக்கக்கூடிய இந்த நேரங்கள் தான் வாழ்வு. காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்று சொன்னால் அவரவர்களுடைய ஆயுள் காலம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். முழு மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறது. இந்த வயது என்ற மூலாதாரத்தை நாம் மனிதனுக்கு கொடுத்தது எதற்காக என்று சொன்னால், லாபத்தை சம்பாதிப்பதற்காக. கோடான கோடி வருடம் வாழ இருக்கக்கூடிய ஆகிராவுடைய அந்த பயங்கரமான மறுமை வாழ்வில் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக, பெரும் பெரும் அமளி துமளிகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மனிதன் எவ்வளவு தயாரிப்பு செய்ய முடியுமோ அதற்காக கொடுத்த ஆயுள் காலத்தை நஷ்டத்தில் கழித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன். இல்லல்லதீன ஆமனூ. 4 தன்மை உள்ள மனிதர்களை தவிர மற்ற அத்துணை பேரும் நஷ்டவாதிகள். அதில் முதன்மையான தன்மை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள், சொர்க்கம் நரகத்தை நம்பக்கூடியவர்கள், பெரிய ஒரு விசாரணை ஆகிராவிலே இருக்கிறது என்ற மறுமைக்கான கேள்வி கணக்கை நம்பக்கூடியவர்கள். இரண்டாவது அமிலு ஸாலிஹாத். அதை முன்வைத்து இந்த உலகில் அல்லாஹ் காட்டி தந்த முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள். வெறும் நல்ல அமல்கள் மட்டுமல்ல, நன்மையான விஷயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்பவர்கள். முக்கியமாக அல்லாஹ் கடைசியாக சொல்லுவார், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளக்கூடியவர்கள். வாழ்க்கையில ஈமான் கொண்டு
ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தீனின்படி வாழ்வது மட்டுமல்ல, இந்த தீனை பிற மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று வந்தாலும் நிச்சயம் சோதனைகள் வரும். முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் பொறுமையை கொண்டு உபதேசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த 4 தன்மை உள்ளவர்களை தவிர அத்துணை மக்களும் நஷ்டவார்கள், வாழ்க்கை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலம், நாம் வாழக்கூடிய சூழ்நிலை, குறிப்பாக நமது நாட்டிலே முழு இந்திய குடிமகனும் ஒரு வகையான பதட்டத்திலே, குறிப்பாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அதாவது மற்றவர்களில் முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று மக்களால் கருதப்படுபவர்களும் சரி, ஒரு வகையான பீதி அச்சத்திலே மக்களை வைக்க வேண்டும் என்றுதான் சில ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக இதெல்லாம் ஏற்படுவது யாரை வைத்து என்று சொன்னால் நம்மை வைத்துத்தான், முஸ்லிம்களை வைத்துத்தான் இவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். நம்மின் காரணமாக மற்ற மக்களும் பீதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது வரலாறு நடுகிலும் இந்த சோதனையை நாம் பார்க்கலாம். குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி அதை சொல்லுவார், وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لِرُسُلِهِمْ, அல்லாஹ்வின் தூதர்களாக அனுப்பப்பட்ட அத்துணை ரசூல்மார்களிடமும் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த இறை நிராகரிப்பார்கள் சொல்வார்கள், அதை மறுக்கக்கூடியவர்கள், தீனை புறக்கணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், அவர்கள் நபிமார்களையும் பார்த்து சொன்னார்கள், லனுக்ரிஜன்னகும் மின் அர்தினா, எங்களுடைய இந்த நாட்டிலிருந்து உங்களை நாம் வெளியாக்குவோம். அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, இல்லை என்றால் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் திரும்பி வாருங்கள், உங்களுடைய தீனுல் இஸ்லாமை விட்டுவிட்டு எங்களுடைய மார்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும், இல்லை என்றால் நாடு கடத்துவோம், நாட்டை விட்டு உங்களை வெளியாக்குவோம் என்று அத்துணை நபிமார்களும் அச்சுறுத்தப்பட்டார்கள். فأوحى إليهم ربهم, அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹி மூலம் தெரிவித்தான், லனுஹ்லிகன்னல்-லாலிமீன், அநியாயம் செய்பவர்களை நாம் அழித்தே தீருவோம், நிச்சயமாக அவர்களுக்கு அழிவு இருக்கிறது. வலனுஸ்கினன்னகுமுல் அர்த மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அல்லாஹ் அதற்கு பிறகு அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொன்னான், வாக்களித்தான். வலனுஸ்கினன்னகுமுல் அர்த மின் பஅதிஹி, அவங்களை அழிச்சிட்டு உங்களை நிம்மதியா வாழ வைப்போம். அவர்களை அழித்து விட்டு ஒன்றவருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படி என்னுடைய ரசூல்மார்களோடு, என்னை ஈமான் கொண்ட மக்களோடு அவர்கள் விளையாடுவார்களே, ஆனால் கொஞ்ச காலம் விடுவோம், அநியாயம் செய்ய வைப்போம், எவ்வளவு செய்ய முடியுமோ செய்ய விட்டு அவர்களை கேவலப்படுத்துவோம், அவர்களை இந்த பூமியிலிருந்து அகற்றிவிட்டு உங்களை நாம் ஆள வைப்போம். ஆனா இது யாருக்குன்னு அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான். முஸ்லீம்களா இருந்தான்னு சொல்லல, இஸ்லாமிய வாழ்வை, ஈமானிய வாழ்வை வாழக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். எப்படிப்பட்ட உதவி யாருக்கு தெரியுமா? பிரச்சனை வந்துதான் தீரும், அது அல்லாஹ் முடிவு செஞ்சது. பரீட்சைன்னு வர்றத ஏன்னா பரீட்சை பேப்பர் பார்த்துட்டீங்க, எல்லாருக்கும் பரீட்சையில பயம் வந்துச்சு, எல்லாரும் ஒரு பேப்பரை வச்சுட்டு அதை பூர்த்தி செய்யறேன், நம்ம எல்லாருமே பயந்துட்டு இது சரியா செய்யணும், சரியா கேட்கணும், கொஞ்சம் முன்ன பின் ஆயிட்டா எனக்கு ஓட்டு உரிமை எல்லாம் போயிடும், நான் இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, எவ்வளவு இந்த அச்சம் ஏற்படுகிறது. இந்த அச்சம் தேவையே இல்லைங்க. அல்லாஹ் உங்களுடைய அச்சம் என்னை பற்றியதாக இருக்க வேண்டும். இந்த உதவிங்கிறது யாருக்கு வரும் என்று சொன்னால், என்னுடைய நாளை என்னை சந்திக்க வேண்டும் என்று யார் என்னை பயந்து கொண்டிருக்கிறார்களோ, என்னுடைய எச்சரிக்கைகளை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய உதவி பின்னாடி வரும். பேப்பரை பார்க்கணும், பூர்த்தி செய்யணும், நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பூர்த்தி செஞ்சு நான் இந்த நாட்டுக்காரன் தான்ப்பான்னு சொல்லணும். இதுல என்ன இருக்கு? அல்லாஹ் முடிவு செஞ்சு நடக்கத்தான் போகும். வெளிரங்கமான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும், ஆனால் அதன் மீது தவக்குள் வைத்து அமர்ந்து விடக்கூடாது. எனவே எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருக்குதுங்க, நான் எல்லாம் சரியா பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டேங்கிற நிம்மதி ஏற்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்ல வருகிறான். இது போன்ற சோதனையில் என்னை நோட்டம் விடுங்கள், என்னை நெருங்குவதற்கு ஒரு அவகாசம் தருகிறேன். நீங்கள் எவ்வளவு இந்த விஷயத்தில் நாம் பயப்படுகிறோமோ, அதை சரி செய்கின்ற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமோ, அதில் கொஞ்சம் முன்பின் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும். அவங்களும் குழப்பம்னா
பேப்பரையே குழப்பமாக்கி வச்சுக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருந்தாலும் அவருக்கு ஒரு பயம் வரும். அவர் அந்த ஸ்டேட்டுடைய முதல்வராக இருந்தாலும் சரி, அவரும் புலம்பர். அவன் நோக்கமே அதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதெல்லாம் சரி செய்யணும் தான். ஆனா பயம் வேண்டும். ஒரு முஸ்லிம் பயப்படுமா? அவன் பிறந்ததே மௌத்தாகத்தான். வேற என்ன? அல்லாஹ் சொல்லிட்டான், என்னை பயப்படுவர், என்னுடைய எச்சரிக்கைகளை பயப்படுபவர்களுக்கு நான் இப்படிப்பட்ட உதவிகளை இறுதியாக செய்வேன். அல்லாஹிடத்துல சோதனைகளை கேட்கக்கூடாது. அல்லாஹிடம் ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் சுகமான வாழ்வு கேட்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சோதித்தால் உறுதியாக நிற்க வேண்டும். தீனில் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் நாட்டை இழக்கலாம், சொத்துக்களை இழக்கலாம், உயிரையும் இழக்கலாம். தீனை இழக்காத அந்த உணவு, அந்த ஈமானின் உறுதியை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தான பிறகு 3 வருடம் ரகசியமாக மக்களிடம் ஈமானை ஒழிப்பு செய்தார்கள். ரகசியமாக ஈமானின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். ஒரு சில நபர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். 3 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க, நீங்க பகிரங்கமாக மக்களிடம் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு சஃபா மலையில ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருங்கிய உறவினுடைய பெயரை நான் சொல்லி கூப்பிட்டு மறுமை வாழ்வை எச்சரிக்கை செய்து, அதை எச்சரிக்கை செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை தான். அபுல் அபு 2 கைகளால மண்ணுகள் அள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்திலே மண்ணை வாரி இறைத்தான். அலிஹாதா ஜமஅதனா தப்பல்லக சாயிரல் யௌம், இதற்காகத்தான் எங்களை ஒன்று சேர்த்தாயா, உனக்கு காலம் எல்லாம் நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்திலே மண்ணை வாரி இறைத்தான். முதலாவது அழைப்பு கொடுத்த அந்த முதல் சந்தர்ப்பத்திலே முதலாவது எதிர்த்தவன் அபூ லஹப். அல்லாஹ் இவ்வளவு ரோஷம் வந்து அவனுடைய நிராகரிப்பை உறுதிப்படுத்தி அல்லாஹ் வசனத்தை இறக்கி சபித்தான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகிவிட்டான். மா அவ்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய செல்வமோ அவன் சம்பாதித்தது அவனுக்கு எந்த உதவும் செய்யாது. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவன் மட்டுமல்ல அவனுடைய மனைவியும் ஜமீல், அவளும் பெரும் கொடுமை செய்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளையும் சபித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அவனுடைய முடிவு மோசமானதெல்லாம் நம்ம வரலாறுல படிக்கிறோம். எப்ப பகிரங்கமா சொல்ல ஆரம்பிச்சாங்களோ இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை கேலி செய்தார்கள், அதை பொய்ப்படுத்தினார்கள். இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? இன்ஹாதா இல்லா அஸாதீருல் அவ்வலீன், இதெல்லாம் முன்னோர்களால இட்டு கட்டப்பட்ட கதை என்று சொல்லி புறக்கணிச்சாங்க. அதுக்கெல்லாம் அல்லாஹ் பல ஆயத்துகளை இறக்கி அதுக்கு அறிவுபூர்வமான பதில்களையும் சம்பவங்களையும் சொல்லி பல வசனங்களை அல்லாஹ் இறக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டம் பொறுக்க முடியாம இந்த குறைஷி தலைவர்கள் எல்லாம் அபூ தாலிபிட்ட போய், அவருடைய பாதுகாப்புல தானே இவர் வளர்றாரு, அவரிடத்துல போய் சொன்னாங்க, மரியாதையாக இவரை நிறுத்தி வைங்க, இந்த மாதிரி இவர் முஸ்லீமாக இருக்கட்டும், இவர் தோறட்டும், இவருடைய தீன் இவரோட இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து சொல்றதை நிப்பாட்டு, ஏங்களை தேடி வந்து பேசுறாரு, இதை ஒழுங்கா நிறுத்தி வைங்க, இல்லைன்னா எங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி மிரட்டுனாங்க. அபூ தாலிப் அதை கண்டுக்கல. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கிண்டல் பண்ணாங்க. பிறகு 2வது முறையாக வந்து கடுமையான எச்சரிக்கை செஞ்சாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் பயந்தாரு, அழுதாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நீ அதை விட்டுருங்க, நீ செய்யறது உண்மைதான், சத்தியமா நான் நம்புறேன், நல்ல விஷயம் தான், ஆனா ஈமான் கொள்ளல, சப்போர்ட் பண்ணாரு. கடைசியில என்ன ஆச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இனி அபூ தாலிப் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நமக்கு பாதுகாப்பு தரமாட்டாங்கன்னு உணர்ந்துட்டு சொன்னாங்க, அழுதுட்டு சொன்னாங்க, என்னுடைய சிறிய தம்பி அவர்களே, என்னுடைய வலக்கரத்திலே இந்த சூரியனையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் இடக்கரத்திலே இந்த சந்திரனையும் கொண்டு வந்து முடியாத விஷயம், அதையா என்னென்னமோ சொன்னாங்க. இவருக்கு என்ன வேணும்? பெரிய கோடீஸ்வரன் ஆக்கணுமா, எல்லாம் வசூல் செஞ்சு இவரை தலைவராக்கிறோம், இவருக்கு அழகிய பெண்ணு வேணுமா, குறைசியில சிறந்த ஒரு பெண்ணை பார்த்து நீ காசு செஞ்சு வைக்கிறோம் என்பதெல்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டி இதை தடுக்க பார்த்தாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க சூரியன் சந்திரனே கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பை விட முடியாது. நான் ஒன்று அல்லாஹ்வுடைய தீன் நிலைநாட்டப்பட வேண்டும், இல்லை என்றால் நான் கொல்லப்பட வேண்டும்.
உறுதியாக நிற்கிறத பார்த்து அபூ தாலிப் அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன வேணா செய்யும் மகனே, உன்னை நான் யாரிடம் ஒப்படைக்க மாட்டேன்னு உறுதி கொடுத்தாங்க. இதனாலதான் கடைசி அந்த குறைசியல் 10 வருஷம் 7 வருஷம் விசாச நபி ஆகி 7வது வருஷம் முடிவு செஞ்சாங்க, இந்த ஹாஷிம் கிளையினர்களும் இந்த இந்த கிளையினர்கள் இந்த கோத்திரத்தார்கள் இந்த முகம்மதை விட்டு கொடுப்பதாக தெரியவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆகவே இந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சாதான் சரி வரும். ஒன்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஒப்படையுங்கள், அவைகளை நாங்கள் கொலை செய்கிறோம், இல்லை என்று சொன்னால் உங்களை ஊர் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அதில் அபூ தாலிப் உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் அத்துணை கிளையினர்களும் ஷுஅபே அபீ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய கணவாயிலே 3 வருடம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். திருமண உறவோ அவர்கள் கொடுக்கல் வாங்கலோ செய்யப்படாத நிலையில் அவர்களுக்கு தண்ணீர் கூட போய் சேர விடக்கூடாது, உணவு போய் விடக்கூடாது என்பதற்காக காவல்கள் போட்டு கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். 3 வருட காலம் அந்த கணவாய் முழுக்க குழந்தைகளும் பெண்களும் அழுகுறல்கள், பசியினால் இறந்தவர்கள் ஏராளம். அதில் ஈமான் கொள்ளாதவர்களும் அதில் இருந்தார்கள். ஈமான் கொள்ளாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவரை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக இவ்வளவு பாசத்தோடு அரவணைப்போடு அங்கு முஸ்லிம் அல்லாதவர்களும் அதில் கஷ்டப்பட்டார்கள். சொல்ல வரக்கூடிய நோக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருட காலம் அவர்களோடு சேர்ந்து முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் குடும்பத்தார்கள் இலைகளை சாப்பிட்டார்கள், சாப்பாடு இல்லாமல் காய்ந்த தோள்களை ஊற வைத்து அதை கடித்து சாப்பிடுவார்கள். 3 வருஷம் அந்த உச்ச கட்டத்தை நெருங்குற நேரத்தில் அல்லாஹ் வெளியில இருக்கக்கூடிய முஸ்லீம் இல்லாதவங்களா இருந்தாலும் இதை வெறுக்கக்கூடிய சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. உலகத்தை பார்க்கிறோம், முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, ஆனா முஸ்லீமா இல்லாம இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு ஆதரவா நியாயமாக பேசுவார்கள், அறிவுபூர்வமாக இஸ்லாத்தை ஏற்பார்கள், இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக ஆதரவு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அவர் உள்ளத்துல தோணுச்சு, அவர் இரவுல ரகசியமாக இந்த கணவாயில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு இரவுல ரகசியமா உணவு கொடுத்துட்டு இருந்தார். இது எவ்வளவு காலம் புரிய நீடிக்கிறதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி மகன் ஆத்திகா அவர்களுடைய மகன் ஜுஹைர் என்பவரிடம் சென்று சொன்னாங்க, நீங்க தான் நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா உடுத்துறீங்க, இது நியாயமா? உங்களுடைய ரத்த உறவு, உங்களுடைய தாய் மாமன்கள் எல்லாம் இங்க கணவாயில் பசியிலும் பட்டியிலும் மாறிக்கொண்டு அவர் அழுக்குறல் உங்களுக்கு விழவில்லையா என்பதாக கேட்டீர்கள் தூண்டிவிட்டான். ஜுஹைர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சான், நான் என்னப்பா செய்ய முடியும், நான் ஒருத்தன் என்ன செய்ய முடியும்? சொல்றாரு, நான் இருக்கிற உனக்கு இன்னொரு ஆளை தேர்வு செய்யுங்க என்று சொல்றாரு. இந்த ஹிஷாமும் இன்னொரு ஆளை போய் தேர்றாரு. அவரிடத்துல போய் இந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடியவற்றை இதே மாதிரி சொல்றாரு. நம்ம 2 பேரும் என்ன செய்ய முடியும்? இல்ல 3வது ஆள் இருக்கிறாங்க, இன்னொரு 4வது ஆளை சேருங்க. அபுல் பக்தரியிடம் போய் பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்கள். இப்படி 5-6 பேர் சேர்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இந்த ஒப்பந்தத்தை காபாவிற்கு தொங்க விடுவார்கள். காபாவில் தொங்க விடப்பட்டு விட்டால் அது அமல் செய்யப்பட வேண்டும், அது அமலில் வந்துவிட வேண்டும் என்பதற்காக காபாவில் தொங்க விடுவார்கள். இவர்கள் பேசுகிறார்கள். மறுநாள் காலையில் குறைஷிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்திலே இந்த ஹிஷாம் என்பவர் சொல்லுகிறார், குறைஷிகளே, இதெல்லாம் நியாயமா? நாம் எல்லாம் வயிறார சாப்பிட்டுக் கொண்டு நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றோம், இங்கு நம்முடைய இரத்த உறவுகளான ஒரு கிளையினரையே ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள், இது நியாயமா என்பதாக பேச்செடுக்கிறார். உடனே அபூ ஜஹல் அல்லாஹ்வின் விரோதி அதை எதிர்த்து பேசுகிறான். இது பொய்யான தகவல், அது அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக அவன் அந்த 3 வருஷம் கழித்ததோடு உள்ளத்தை இறக்க வரல. அப்பொழுது இந்த பேசி வைத்த அந்த 3 நபர்களும் ஒவ்வொருத்தர்களாக இதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கக்கூடியவர்கள், நாங்கள் இதை ஏற்கவில்லை என்பதாக அந்த உறவினர்கள் ஒவ்வொருத்தர்களாக என்று சொல்ல சமயத்திலே அபூ ஜஹல் சொன்னான், இது நேற்று இரவே இவர்கள் எங்கோ ரகசியமாக பேசிவிட்டு இங்கு வந்து கூடி பேசுகிறார்கள் என்பதையும் தன்னுடைய அறிவின் பூர்வமாக விளங்கிக் கொண்டான். என்ன செய்ய, அவன் பேரு அபூ ஹிகம் தான், அறிவின் தந்தை தான் அவர். ஆனால் ஈமான் ஏற்காதின் காரணமாக இஸ்லாம் அவருக்கு பெயர் வைத்தது அபூ ஜஹல், மடையனின் தந்தை என்பதாக. இவ்வளவு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட அவனுக்கு ஈமான் நசீபாகதின் காரணமாக அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இப்படிப்பட்ட கொடுமைகளை அவன் விளைத்ததின் காரணமாக அவனுக்கு பெயர் வரலாற்றிலே அபூ ஜஹல், மடையனின் தந்தை என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகுதான் அபூ தாலிப் அவர் மிகவும் நலிந்தவராக மெலிந்தவராக
அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முந்தி இரவு சொல்லி இருந்தார்கள், அந்த ஏட்டை கரையான் அரித்து விட்டது, பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று சொல்லப்பட்ட அந்த அல்லாஹின் திருநாமத்தை தவிர அத்துணையும் அவருடைய ஒப்பந்தத்தை கரையான் தின்று விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சுப செய்தியை அபூ தாலிப் சொல்வதற்காக வருகிறார். என்னுடைய சகோதரனுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார், அது உண்மையாக இருந்தால் அதன்படி செயல்படுங்கள், அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் நாங்களே அவரை விட்டுவிடுகிறோம் என்பதாக அவர் சொன்ன சமயத்திலே இது நல்ல தீர்வாக இருக்கிறது என்பதாக சொல்லித்தான் காபாவிற்குள் சென்று பார்க்கிறார்கள். கரையான் அப்படியே அடித்து விட்டது, அதில் பிஸ்மிக் அல்லாஹும் என்ற வார்த்தை மட்டும் இருந்தது. அந்த நுபுவத்தின் நபித்துவத்தின் அத்தாட்சியை அத்துணை மக்கள்களும் கண்கூடாக கண்டும் கூட இது அவருடைய சூன்யத்துல இது ஒரு சூன்யம் சொன்னார். ஈமான் குரல் தென்னிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதுக்கு பிறகுதான் விடிவு ஏற்பட்டது. அந்த பிறகு அபூ தாலிப் வஃபாத் ஆகிறார். அவருடைய இடது வலது கையாக இருந்த துணையாக இருந்தவர்கள் துணைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதிலிருந்து வெளியாகி சில மாதங்களில் இருவரும் இறந்து போன ஆண்டுதான் வரலாற்றிலே சோக ஆண்டு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு சோகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கண்டதில்லை. தென்னிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு பிறகெல்லாம் தான் இந்த தீன் தாண்டி நம்மிடம் வந்திருக்கின்றன. இது போன்ற ஏராளமான சம்பவங்கள். அதனால நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. நாம் உள்ளத்தில் ஈமானை உடனேற்ற வேண்டும், ஈமானிய விஷயங்களை பேச வேண்டும், ஒருவருக்கொருவர் பொறுமை எடுத்து சொல்லி இதற்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்மால் முடிந்த விருந்தமான ஏற்பாடுகளை செய்வதோடு விக்ரிகளை அதிகப்படுத்த வேண்டும், துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும். அதைத்தான் குர்ஆன் பறைசாட்டுகிறது. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், இந்த அநியாயக்கார கூட்டத்தார்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்கிவிடாதே. வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். உன்னை நிராகரிப்பார்களின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பனூ இஸ்ரவேலுக்கு இந்த துஆவை சொல்லிக் கொடுத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறானோ, கொகைவாசிகளை கொல்லுவதற்காக அந்த கொகையை கொலை செய்வதற்கு தேடக்கூடிய சமயத்திலே அந்த கொகையில் ஈமானை பாதுகாத்துக் கொண்டு மறைந்திருந்த அந்த வாலிபர்கள் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யித் லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுக்கு இவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு இதிலிருந்து ஒரு வழிகாட்டுவாயாக என்று கொகைவாசிக்கு துஆவின் மூலமாக எவ்வளவு பெரிய உதவி அல்லாஹ்விடம் பார்த்தார்கள் என்ற இந்த சரித்திரம் எல்லாம் குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பெரும் பெரும் சோதனைகளை முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்ட சோதனைகளில் ஒன்றையும் நாம் சந்திக்க வேண்டும். தென்னிமிக்க அல்லாஹ்வுடையாகவே அல்லாஹ் நம்மை ஆஃபியத்தாக்கி வைப்பானாக. எல்லா வகையான சோதனைகளை விட்டு ஒரு உம்மத்தையும் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பானாக. நாம் எதை செய்தால், நாம் எப்படி வாழ்ந்தால் அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பானோ அந்த உன்னதமான தீனுடைய வாழ்வை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.